வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் ஹெல்த் செக் ஆஃப் சீசன் 1 எபிசோட் 11. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்த்துட்டு வந்தால் தான் இந்த எபிசோடு புரியும். எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த தாஞ்சி பில்டிங்கை விட்டு வெளியே போகலாம், நம்மளோட ரூல்ஸை மீற வேணாம், நம்ம வெளியே வரவங்க அவங்கள வந்து பார்த்துக்கலாம், அவங்கள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே வந்துட்டுருக்கான். முதல் அந்த கூட இருக்கான் பார்த்தியா, அவனை கொல்லணும். அப்புறம் அந்த பொண்ணுங்க ரெண்டையும் நான் வச்சுக்குவேன், அந்த பொண்ணுங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி வில்லன் வந்துட்டு சிரிச்சுட்டு வந்துட்டுருக்கான். ஆனால் இவங்களை எங்கே வராங்கன்னு தெரியலையே மாஸ்டர்னு சொல்லி அவங்களுக்குன்னு கேட்குறான். இங்கே என்னடனா சியாசவன் ஒளிஞ்சிருந்து அவர் ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுறான். எதுக்கால ஒரு ஸ்வாடு வருதுன்னு சொல்லி கூட இருக்கவன் நோட்டீஸ் பண்ணிடுறான். அவன் தடுத்துமே அவன் ஸ்வாடை உடச்சிட்டு போய் வில்லனோட வந்து நெஞ்சிலே அந்த ஸ்வாட் பட்டுருது. வில்லனும் அதே இடத்துல இறஞ்சி போயிடறான். யார் வந்து இந்த தாண்டி டெரிட்டோரிக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணது, ரூல்ஸாக மீறினது? நான் ஒன்றும் ரூல்ஸ் எல்லாம் மீற கிடையாது, வெளியே வரவங்க வந்து எங்களை கொல்லலாம்னு சொல்லி முடிவெடுத்து வச்சுருந்தான். அதான் வந்து அவனை நான் அட்டாக் பண்ணிட்டேன்னு சொல்லி சியாசவனும் சொல்கிறான். இந்த ஸ்டூப்பிடு ஒன்று நான் சும்மா விட மாட்டேன், நான் இவர்கிட்ட காசுக்காக வேலை பார்க்குறேன்னு நீ நினச்சியா? நான் வந்து என்னுடைய லாயல்ட்டிக்காக தான் நான் வேலை பார்த்தேன், நான் அவன் தலையை வெட்டி நான் எடுத்துகிட்டு போய் தான் நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி அவனும் சொல்கிறான். இதோட அவன் கதை முடிய போகுதுன்னு சொல்கிறான். சியாசவனும் சரி ஓகே பார்க்கலாம், ஆனால் நீ இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்க, உன்னால் முடியுமான்னு சொல்லி கேட்குறான். நான் ஒரு ஏலியன் பிளட்டை சேர்ந்தவன், என்னால் வந்துட்டு உன்னை கொல்ல முடியும், என்னை நீ சாதாரண ஒரு ஹியூமனை நீ வந்து நினச்சியான்னு சொல்லி அவனை கற்றுட்ருக்கான். நான் ஒரு நார்மலான. ஓ அப்படியா, சரி அதையும் பார்க்கலாம், நீ ஒன்றால் முடிஞ்சதை ட்ரை பண்ணி சொல்லி சிவாசிவனும் அவனுடைய ஸ்வாட் அனுப்புகிறான். அவன் கையாலே பிடிச்சி அதை உடச்சிட்றான். பரவாயில்ல, என் ஸ்வாடவே கையாலே பிடிச்சி உடச்சிட்டான், இவன் ஸ்ட்ராங்கானவன் தான். சரின்னு சொல்லி இன்னொரு ஸ்வாடி அனுப்புனா அதையும் அவன் கையாலே பிடிச்சி ரிட்டர்ன் அனுப்புகிறான். இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா, இந்த மாதிரி ஒரு ஆள் கூட வச்சுருக்கான். பரவாயில்ல, நீ உன்னோட எல்லா ட்ரிக்கையும் நீ யூஸ் பண்ணிட்டல. ஆமாம், இது என்னுடைய நெக்ஸ்ட் ஸ்வாட், இதை தடுத்து பாருன்னு சொல்லி மறுபடியும் அனுப்புகிறான். என் கையாலே உன் ஸ்வாடெல்லாம் தடுப்பேன், நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு தெரியுமா, உன் ஸ்வாடாலெல்லாம் என்னை வந்து தோக்கடிக்கவே முடியாது, நான் உடனே ரிக்கவரி ஆயிடுவேன். இவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கான். மறுபடியும் ஸ்வாட் அனுப்புனா அவன் அதை கையாலே பிடிச்சிடறான். இந்த ஸ்வாடை வச்சு நீ என்னை வந்து கொல்ல முடியும் நீ நினச்சியா? உன்னோட எல்லா பவரையும் நீ யூஸ் பண்ணிட்ட, அப்படித்தானே? இனிமேல் உன்னால் எந்த பேர் போட்டாலும் என்னை வந்து கொல்ல முடியாது, என் ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி நீ ஒன்றுமே இல்லைன்னு அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். நீ சொல்கிறது சரி தான், நான் வந்து இல்லைன்னு சொல்லலை, நீ நினச்சது கரெக்டு தான். என்னட்ட இருக்க ஸ்வாட் டெக்னிக் எல்லாத்தையுமே நான் வந்து அனுப்பிட்டேன், என்னுடைய ஆர்டினரி ஸ்வாட், ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் எல்லாத்தையுமே நான் அனுப்பிட்டேன். இந்த வேர்ல்டுலேயே பியூரஸ்டான இந்த க்ளோரிசரி ஃபயரை தான் நான் என்னுடைய ஸ்வாடில் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணி நான் அதை அனுப்பணும். என்கிட்ட இருக்க இந்த ஒரு ஆப்ஷன் தான் சொல்லிட்டு அவனும் அந்த ஃப்ளோரை வந்துட்டு அந்த ஸ்வாடுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறான். அந்த ஸ்வாடோடைய இதே வந்துட்டு மாறி இருது. இந்த ஸ்வாடு இப்போ வேறு லெவலில் இருக்குது, இதுக்கு நான் ஒரு பேர் வைக்கலாம், ஃபயர் ஜாயின்னு சொல்லிட்டு நான் பேர் வைக்கலாமா, இதை வேணால் தடுத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்வாடை வரான். அவன் கையால் தடுக்கிறான், ஆனால் அவன் கையில் வந்துட்டு அதை வந்து அட்டாக் பண்ணிடுது. இவ்வளோ பெரிய கீரையில் போட்டுச்சா, இது எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் இது முடியல, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான எலமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுற்றி அவன் பேரியரை போட்டுக்கிறான். அவனும் நிறைய ஸ்வாடை வந்து அனுப்புகிறான். என்னால் இது எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வில்லன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பேரியர் எல்லாத்தையுமே அவனோட ஸ்வாட் வந்து உடச்சிருது. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, இது வந்து என்னோடய ஸ்வாட் எல்லாத்தையும் உடச்சிருச்சு. சரி நான் வந்து ஒத்துக்கிறேன், இந்த இடத்துல நான் வந்து தோற்று போயிட்டேன் தான், நான் வந்து என்னுடைய தோல்வி ஒத்துக்கிறேன்னு அவனு சொல்கிறான். சரி எல்லாம் சரி தான், ஓகே நீ இப்போ வந்து தோற்று போயிட்டேன், அதுக்காக நான் உன்னை வந்து பொண்ணு கொல்லலாம் மாட்டேன், ஏன்னா உன் மேலே எனக்கு கோபம் இருக்குது, ஆனால் நீ ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்க, என்னுடைய பேர் சிவாசிவன், அடுத்த டைம் நீ ஸ்ட்ராங் ஆகிட்டு என் கூட வந்து ஃபைட் பண்ணு, உனக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், நீ இப்போ போய் சர்வைவ் ஆகு, அப்புறம் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து ஃபைட் பண்ணுன்னு சொல்லிடுறான். மாஸ்டர் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நீங்கள் சூப்பராக ஃபைட் பண்ணீங்க, நம்ம ஃபஸ்ட்டு உன்னுடைய ஃபாதரை காப்பாற்றலாம்னு சொல்லி ஹீரோவாங்க சொல்கிறான். இவன் இந்த டைம் என்னை வந்து விட்டுட்டு போனான், இவனை நான் சும்மா விட மாட்டேன், வாங் ஃபேமிலி இவனை சும்மா விட மாட்டாங்க, அடுத்த டைம் சான்ஸ் கிடச்சா நான் அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடறான். இங்கே வந்துட்டு அவர் ஃபாதரை காப்பாற்ற தான் வந்து நிற்கிறாங்க. ஓ நீ வெல்த்தியான ஃபேமிலியாக இருப்பா போலையே அப்படின்னு சொல்லி ஜின்னும் அவளை பார்த்து சொல்கிறான். ஆமாம் நாங்கள் வந்து வெல்த்தியான ஃபேமிலியாக தான் இருந்தோம், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. அடுத்து அவங்க அப்பாவை காப்பாற்றுவாங்களா, அப்போ என்னடானா ரிவெஞ்ச் நான் கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லி போயிட்டுருக்கான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.